ஒரே முறை தாமினி மற்றும் சனியின் திருமணம் தடைபெற்று வெளியில் தர்மராஜா யமன் தர்மராஜா அல்ல, இந்திர தேவனின் கைப்பாகையே ஆவான். ஆனால் இதனால் அசம்பாவிதம் நேரும். தாங்கள் கவலை தேவையில்லை. சென்று நீ ஓய்வெடு. நான் சென்றாக வேண்டும். ஆனால் சனி, எமி மற்றும் செவ்வாயின் திருமணம் பற்றி நீ ஏதேனும் சிந்தித்துள்ளாயா? இப்பிரபஞ்சத்திற்கு சனி மற்றும் தாமினியின் திருமணமானது நன்மை பயக்கக்கூடிய ஓர் விஷயமாகும். அப்படி என்றால் சனி, நீ இது சம்பந்தமாக ஏன் எதுவும் செய்யவில்லை? தீயவர்களின் மற்றொருவரின் வாழ்க்கையையும் பாதிக்கும். நீ இனி நீ எவ்வாறு ஒப்புக்கொண்டாய்? உன் மீது அங்குள்ள அனைவரும் மஞ்சளை பூசுவார்கள். ஆனால் இதிலெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லையே. சரிதான். எமையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. இம்முறை நான் தீட்டியிருக்கும் திட்டத்தின் மூலம் உள்ளால் ஆதலால் இதை ஏற்றுக்கொண்டேன். சனி ஒரு பொழுதும் அமைதியாக இருப்பவன் அல்ல. அதனால் மூலம் சூரியலோகத்தில் நடக்கும் அனைத்தும் நன்மையாக இருக்க வேண்டும். அனைவரும் நலம் பெற வேண்டும். அவ்வாறே நான் உனக்கு நன்றி கூற விரும்புகிறேன். சிறு வயது முதல் இன்று வரை என் மீதும் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவின் மீதும் நீ வைக்க போவதும் இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு இன்று சூரியலோகத்தில் மகிழ்ச்சி பிறந்துள்ளது. இந்த நிகழ்வை எண்ணி சந்தித்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து இந்த விழாவின் மூலம் ஆனந்தம் ஆரம்பிக்கப் போகிறது. சூரிய தேவா, துவங்கிவிடும். எப்படி சனியின் சார்பாக சூரியலோகம் முழுவதும் இங்கு உள்ளதோ அதே போல தாமினி தவிர சில கந்தர்வ கன்னிகள் உள்ளார்கள். இந்த தருணத்தில் தாமினியின் குடும்பத்தினரும் பங்கு கொள்ள வேண்டும். நாம் நன்கு அறிவோம். இதனால் எனது கருத்து என்னவென்றால், இந்த சடங்குகள் நடந்து முடியும் வரையில் யமி தாமினியின் மன்னித்து விடுங்கள். நான் தாமினியின் சார்பாக பங்கு கொள்ளப் போவதில்லை. ஏனெனில் நான் சனிக்கு வாக்களித்துள்ளேன். எனக்கு வாக்களித்திருந்தாலும் நான் செவ்வாய் மற்றும் இந்திர தேவரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன்.